சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. பைரவிக்கு விஷயம் தெரிய வந்ததுனால இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு தேவை என்னுடைய வேலை தான், நான் இப்போவே பெங்களூர் போகிறேன்றாங்க. அன்னபூரணி இருந்துட்டு நீ ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னம்மா, என்னை மன்னிச்சிருமா, அதுக்காக நீ தயவு செஞ்சு பெங்களூர் போக வேண்டாம், ஆறுமுகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட மட்டும்தாம்மா இருக்குது, நீ நினச்சா கண்டிப்பாக ஆறுமுகத்தை மாற்றிடலாம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்றாங்க. நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்காது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்றாங்க. இந்த அளவுக்கு பொய் சொல்லி இப்படியெல்லாம் கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி என்னால் இங்கே இருக்க முடியுன்றாங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ நம்பினேன், இனிமேல் என்னால் இருக்க முடியாதுன்றாங்க. உடனே மகா இருந்துட்டு ஐயோ அக்கா, அவள் போனால் போயிட்டு போட்டு விடுங்க, அவகிட்ட போய் இந்த அளவுக்கு காலைல விழாத குறையாக கெஞ்சு கதறி எழுதுக்கிட்டு இருக்கீங்க, அவள் இல்லையா ஆறுமுகத்துக்கு பொண்ணேவா இல்லைன்றாங்க. இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு போகிறதே நல்லது, இவ இருந்த மட்டும் என்ன பிரயோஜனம் மகா பேசுகிறாங்க. அப்போ மகா சைலண்டாயிரு, நான் பேசிக்கிறேன் பைரவி கிட்டன்றாங்க. பைரவி ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழணுமான சொல்றதை கேளுன்னுவாங்க. அம்மா ஹீமா நீங்கள் அவகிட்ட இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவகிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு கேட்க வேண்டாம்னு ஆறுமுகமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே ஆறுமுகம், பைரவி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே மாறிடும்டா, நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன்ட்டு எவ்வளவோ பைரவி கிட்ட வந்து பெங்களூர் போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பைரவி கேட்காத அன்னபூரணியை தள்ளி விட்டுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.